வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் கமெண்ட்ரி. இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, Huawei சைடுல இருந்து Huawei Enjoy 20SE ன்ற ஒரு மொபைல் லான்ச் ஆயிருக்கு. டிசம்பர் 23 லான்ச் ஆன இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இந்த மொபைலோட வேல்யூ என்ன, இந்த மொபைல்ல இருக்க மைனஸ் என்னென்ன, அதை பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெல்கம் டு தி சேனல். ஸ்மார்ட் போன் எடுத்தா ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய விஷயம் பேட்டரின்னு பாக்குறப்ப 5000 mAh நான் ரிமூவல் பேட்டரியோட இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு. சார்ஜிங் சப்போர்ட்னு பாக்குறப்ப 22.5 வாட்ஸ்க்கு சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல் 30 மினிட்ஸ்ல 46% வரைக்கும் சார்ஜ் ஆயிடும்னு சொல்லிட்டு Huawei சைடுல இருந்து ப்ராமிஸ் பண்றாங்க. அடுத்ததா இந்த மொபைலோட கேமரான்னு பாக்குறப்ப ட்ரிபிள் கேமரா லேஅவுட்ல இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு. பிரைமரின்னு பாக்குறப்ப 13 மெகா பிக்சல், அதுக்கு மேல f1.8 அப்பச்சரோட லான்ச் ஆயிருக்கு. செகண்டரி கேமரான்னு பாக்குறப்ப 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸோட வருது. இதுக்கு மேல f2.4 அப்பச்சர் கொடுத்திருக்காங்க. தேர்ட் கேமரான்னு பாக்குறப்ப 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் வருது. அதுக்கு மேல f2.4 அப்பச்சர் கொடுத்திருக்காங்க. ஃபியூச்சர்ஸ்னு பாக்குறப்ப LED ஃபிளாஷ், HDR, பேனோராமாக்கு சப்போர்ட் இருக்கு. வீடியோ ரெக்கார்டிங்னு பாக்குறப்ப 1080 பிக்சல் 30 60 fps ல ஷூட் பண்ணலாம். செல்ஃபின்னு பாக்குறப்ப 8 மெகா பிக்சல், அதுக்கு மேல f2.0 அப்பச்சர் கொடுத்திருக்காங்க. செல்ஃபில HDR க்கு சப்போர்ட்டும், வீடியோ ரெக்கார்டிங்னு பாக்குறப்ப 1080 பிக்சல் 30 fps ல ஷூட் பண்ணலாம். அடுத்ததா இந்த மொபைலோட டிஸ்ப்ளேன்னு பாக்குறப்ப 6.67 இன்ச்சஸ் IPS LCD டிஸ்ப்ளேயோட இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு. ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோன்னு பாக்குறப்ப 84.3%, ஸ்கிரீன் ரெசல்யூஷன் பாக்குறப்ப 1080 பிக்சல் into 2400 பிக்சல் வரைக்கும் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு பாக்குறப்ப 20:9, ஸ்கிரீனோட டென்சிட்டின்னு பாக்குறப்ப 395 ppi வரைக்கும் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இது ஒரு ஃபுல் HD பிளஸ் டிஸ்ப்ளே. இந்த மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கலாம். ப்ராசஸர்னு பாக்குறப்ப கிரண் 710 சிப்போட இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு. இது ஒரு 14 நானோமீட்டர் சிப். கேமிங்னு பாக்குறப்ப Mali G51 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. OSன்னு பாக்குறப்ப Android 10க்கு மேல MUI 10.1 ஆல ரன் ஆகுது. இந்த மொபைலோட இன்டர்னல்ஸ்னு பாக்குறப்ப 128GB, RAM வேரியன்ட்ஸ்னு பாக்குறப்ப 4GB 8GB RAM ஓட வருது. இங்க SD கார்டுக்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பட் டெடிகேட்டட் ஸ்லாட் கொடுக்காம ஹைபிரிட் ஸ்லாட் தான் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைலோட டிசைனை பார்க்கறப்ப 3 கலர் வேரியன்ட்ல இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு. கிரஷ் கிரீன், blush blue, midnight black என்ற 3 கலர் வேரியன்ட்லயும் பேக்ல ரெக்டாங்குலர் கேமரா லேஅவுட்டும், ஃப்ரண்ட்ல சென்டர் பஞ்சோலும் கொடுத்திருக்காங்க. ரைட் சைடுல பவர் பட்டன், அதுக்கு மேல வால்யூம் பட்டன், பவர் பட்டன்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், பாட்டம்ல ஸ்பீக்கர், டைப் சி போர்ட், மைக், 3.5mm ஜாக்கோட இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு. இந்த மொபைலோட வெயிட்னு பார்க்கறப்ப 206 கிராம்ஸ் இருக்கு. கடைசியா இந்த மொபைலோட வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். அதாவது பிரைஸ்னு பார்க்கறப்ப இந்த மொபைல் 160 yuan-க்கு லான்ச் ஆயிருக்கு. இந்தியன் ரூபாயில கன்வெர்ட் பண்ணி பார்க்கறப்ப 14,300 rupees வருது. இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 14,300க்கு இந்த மொபைல் வர்த்தா? உங்க கருத்துக்கள் என்ன? அதை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. என்னோட கருத்தை சொல்லணும்னா, இந்த மொபைல்ல 14,300 rupeesக்கு வாங்குறதுக்கு நிறைய வர்த்தான பாயிண்ட்ஸ் இருக்கு. பட் இந்த மொபைல்ல ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கறப்போ, இங்க Google Play சர்வீஸ்க்கான சப்போர்ட் இந்த மொபைல்ல இல்ல. இந்த மொபைல் வாங்கினா உங்களால Google Play சர்வீஸை யூஸ் பண்ண முடியாது. Huaweiயோட Play Store தான் யூஸ் பண்ணி நீங்க ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஒரு நெகட்டிவ் தவிர இந்த மொபைல் வர்த் ஃபார் மணி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க. வீடியோ பிடிக்கல தம்ஸ் டவுன் கொடுங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு வித்தியாசமான டாபிக்ல பல இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye from Tamil Commentary. See you all.